இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் அதுவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல அந்த ரியா எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரூமில் தான் எல்லோரும் காமிச்சிட்ருக்காங்க. தீபா உங்கள் ஃப்ரெண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து கேட்க, ஆமாங்க வரேன்னு தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அவங்க வர்றாங்களான்னு எதுக்கு ஒரு தடவை கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வேறு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா ரம்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கடி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆண்ட வேலையில் தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி, அம்மா வேறு ஏதாவது வேணுமாம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா வந்தவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திகிட்ட வந்துட்டு வந்துருவாளாங்க அப்படின்னு சொன்னது கார்த்தி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு ரியா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பிளான் வச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் நடந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா போகிறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறாங்க. நீ இந்த மண்டபத்தில் இருக்க வேணாம், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியில் போய் எங்கேயாவது இரு அப்படின்னு சொல்ல, அது எப்படி என்னால் போக முடியும் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் இருந்தால் தான் கார்த்தி வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னை எல்லாரும் முன்னாடி கெட்டவளாக காட்டுவான், இல்லாட்டினா என்ன செய்வான், அமைதியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் போக முடியாது, நான் கார்த்திகிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அத்தம்மா காலில் விழுந்து நானும் ஆனந்து ஒன்றா ஆசீர்வாதம் வாங்குறேன், அதெல்லாம் மீறி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் சொன்னதை கேளு, நீ ஒழுங்காக இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. நான் சொன்னதை சொல்லிட்டேன், அதுக்கு மேலே விருப்பம், நான் கொஞ்சம் நேரம் உங்க கூட பேசுகிறத யாராவது பார்த்தாங்க எனக்கு தான் பிரச்சனை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிற ரியா மட்டும் ஒரு மாதிரி யோசனைக்கே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மறுபடி குடும்பத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமிக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு அலங்கரிச்சிட்டு, அத்தை உண்மையாகவே இன்னைக்கு நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, இந்த திக்க வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமத்தை எங்கள் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னதும், அப்படியா ரொம்ப தான் என்னோட வயசு எத்தனை, நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்ல, அத்தை உண்மையாக தான் சொல்கிறேன், உங்களை பார்த்தா 3 மருமகளுக்கு அத்தைன்னு சொல்வாங்க, அப்படியெல்லாம் ஒன்று வயசு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. போதும்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே தாங்கலை, கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, அத்தை இந்த விஷயத்தில் போய் சொல்வாங்களா, உண்மையத்தான் சொல்கிறோம், இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஐஸ்வர்யா எவ்வளோ பெரியவங்களா இருக்காங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி மாற்றி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்குது பாரு, ஐயோ இதெல்லாம் கேட்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்தியோட அப்பா வந்துடுறாங்க. இதோ மாமாவே வந்துட்டார், அவர்கிட்டே கேட்போம், மாமா அத்தையை பார்த்தா எப்படி தெரியுது, ரொம்ப அழகாத்தானே இருக்குது, 3 மருமகளுக்கு அத்தை மாதிரியா இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, என்ன இப்படி அபாண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நாச்சியாருக்கு வயசு 25 அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி அத்தா நீங்கள் அவங்களுக்குலாம் மேலே இருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, சரிங்க மாமா அப்போ உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்க, நம்ம இப்படி கேட்டேன், என்னோட வயசு ஜஸ்ட் ஒரு 27 தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ இதெல்லாம் என்னால் கேட்க முடியலப்பா, ஏன் தீபா மீனாட்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு மேக்கப் பண்ணுறவங்க எல்லாருமே வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுமே மேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், மேக்கப்பில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தீபாவும் மீனாட்சி மாற்றி வந்துட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்கள் பையனை விட்டே சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு வெளியில் ரூமை விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுங்களே ஆனந்த அருண் கார்த்தி எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. பாருங்கள் உங்களை தான் தேடி வரலான் இருந்தேன், அத்தை மேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு தானே கல்யாண நாள், உங்களுக்கு தான் மேக்கப் போடுறதுக்கு வந்திருக்காங்க, போன வட்டமே நான் தானே உங்களுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல, அதான்ப்பா போன வட்டம் நீ தான் போட்டு விட்ட, வற்புறுத்தி தான் போட்டு விட்டேன், இந்த டைம் வேணாம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த டைம் அத்தைக்கு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல, தீபா நீ கேட்க மாட்டேல சரி போட்டு விடு அப்படின்னு சொல்ல, அபிராமிக்கு வந்துட்டு தீபா அழகாக மேக்கப் போட்டு வராங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எங்கப்பா மேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்க கார்த்தியோட அப்பா கத்திட்டு இருக்கா, அப்பா நீங்கள் மேக்கப் போடாமலே அழகுதான் அப்படின்னதும், மேக்கப் போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கவுண்டர் கொடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. மேக்கப்லாம் பண்ணி முடிச்சது எல்லாரும் அபிராமி பார்த்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் வந்துட்டு இவ்வளோ ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கணும் தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எனக்கு இது ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்குமா, நம்ம எல்லாருமே இப்படி ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ரியா ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஒளிச்சு வச்சுருந்தாங்கல்ல, இன்றைக்கி ஃபங்க்ஷனில் கார்த்தி நடக்க போகிறதுல தான் இதுக்கு வேலை கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கேன், என்ன பண்ண போகிறான்னு வேறு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கேன். அந்த திக்கை வந்துட்டு மதுவை காமிக்கிறாங்க. ரியாவுக்கு வந்துட்டு கால் பண்ண, ரியா வந்துட்டு கட் பண்ணி வராங்க, மறுபடியும் கால் பண்ண கட் பண்ணி வராங்க, மறுபடியும் கால் பண்ண கட் பண்ணி வராங்க. இவன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேல
அப்புறம் என்ன சரி விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அட்டன் பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்னடா வேணும் உனக்கு, எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுற அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, செத்து தொலைஞ்சா செத்துப்போ, அது எதுக்கு தேவையில்லாமல் என்ன கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுமே, நீ தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்ட, அதுக்கு உங்ககிட்ட தான் பேச வேண்டியிருக்கு, வா இல்லாட்டினா நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா அந்த ரூமுக்குள்ளே வராங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இதில் கார்த்தியோட திட்டம் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து மேக்கப் எல்லாம் போட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஜுக்கு வராங்க. எல்லோரும் ஒன்றா அழகாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அருண் தான் வாங்கி பேசுகிறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அழகான ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஐயோ ஃபோட்டோ ஷூட்டா யாருக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி கேட்குறாங்க. யாருக்கு, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, கல்யாண நாளில் ஃபோட்டோ ஷூட் இல்லாமல் இருக்குமா, கல்யாணம்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் அசத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்துட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி சொல்கிறதில் வைங்க, இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கண்ணா, ஐயோ வார்மா தீபா எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.